குமார் பேசு. இன்னைக்கு உளுந்தூர்பேட்டையில தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடக்குது. எனது பிறந்த நாளை முன்னிட்டு தொலைபேசி வாயிலாக, சமூக ஊடகங்களின் வாயிலாக எனக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிற தலைவர்கள், குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும், அண்ணன் வைகோ அவர்களுக்கும், அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும், தோழர் சண்முகம் அவர்களுக்கும், அண்ணன் GK வாசன் அவர்களுக்கும், அண்ணன் KS அழகிரி அவர்களுக்கும், அண்ணன் AC சண்முகம் அவர்களுக்கும், இன்னும் பல முன்னணி தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதேபோல் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர்களுக்கும், கட்சிக்கு அப்பாற்பட்ட பெயர் ஆளுமைகளுக்கும், நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு உளுந்தூர்பேட்டையில் நடைபெறுகிறது. தேர்தலுக்கு முன்னரே இந்த மாநாட்டை நடத்துவதாக நாங்கள் அறிவித்தோம். தவிர்க்க முடியாத காரணங்களால் தள்ளி வைக்கப்பெற்று இன்றைக்கு நடைபெறுகிறது. சாதி ஒழிப்பு, மதச்சார்பின்மை, மாநில சுயாட்சி, இந்திய அளவில் தேசிய இனங்களின் ஐக்கியம் என்கிற அடிப்படையில் தமிழ் தேசியத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னிறுத்துகிறது. மதவழி தேசியத்திற்கு மாற்று மொழிவழி தேசியமே என்பதையும், அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை வென்றெடுப்பதற்கு மதசார்பற்ற தமிழ் தேசியமே அதற்கான சிறந்த வழி என்பதையும் உரத்து சொல்லுகிற மாநாடாக இந்த மாநாடு இன்றைக்கு ஒருங்கிணைக்கப்படுகிறது. தோழமை கட்சிகளில் இருந்து யாரையும் இந்த மாநாட்டுக்கு அழைக்க இயலவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமே பங்கேற்கிற மாநாடாக இது முதல் முறையாக ஒருங்கிணைக்கப்படுகிறது. வானிலை ஆய்வு செய்யும் வல்லுநர்கள் கூறியதன் அடிப்படையில் மாலை 6 மணிக்கு மேல் நல்ல மழை பெய்யும் என்கிற காரணத்தால் இந்த மாநாட்டை சற்று முன்னதாகவே தொடங்கி முன்னதாகவே முடிக்க முடிவெடுத்திருக்கிறோம். 1 மணிக்கு இசை நிகழ்ச்சியோடு மாநாடு தொடங்குகிறது. 5 அல்லது 5:30 மணிக்கு மாநாட்டை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கிறோம். மாநாட்டு தீர்மானங்கள் வாசிக்கப்பெற்ற பிறகு கட்சியின் முன்னணி தலைவர்கள் 5 பேர் உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து நான் நிறைவாக பேச இருக்கிறேன். ஏறத்தாழ 13 தலைப்புகளில் மாநில உரிமைகள் தொடர்பாக, தமிழீழம் உள்ளிட்ட தமிழ் தேசிய அரசியல் உட்பட 125 தீர்மானங்களை இந்த மாநாட்டில் நாங்கள் முன்மொழிந்து நிறைவேற்ற இருக்கிறோம்.